ஹாய், மை நேம் இஸ் பிகே அண்ட் வெல்கம் டு இயற்கை மொழி. இன்னைக்கு இன்னொரு சீட் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட சேனல்ல ஒரு சீரிஸ் இருக்கு. என்னன்னா, ஆன்லைன்ல விதைகள் வாங்கி, அதோட விதைகள் எப்படி இருக்கு? விதையோட தரம் எப்படி இருக்கு? அண்ட் அதனுடைய முளைப்பு திறன் எப்படி இருக்குன்றத செக் பண்ணி ஒரு ரிவ்யூவா குடுக்கறது தான் அந்த சீரிஸ். சோ ஃபார் ஒரு 5, 6 வீடியோ கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்கேன். வெவ்வேறு வெப்சைட்லேருந்து வாங்கி. அந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க்கை நான் கீழ குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு நான் அக்ரிகென்ட்ரா அப்படின்ற வெப்சைட்லேருந்து நான் விதைகள் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க அந்த விதைகளுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்க விலைகள். ரொம்ப ரொம்ப கம்மி விலை தான். ரூ. 10லேருந்து தான் ரூ. 10 கூட இல்ல. ரூ. 5லேருந்துலாம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த அளவுக்கு அஃபோர்டபுளா இருக்குன்னா, இதோட முளைப்பு திறன் எப்படி இருக்கும்? அப்படின்றதுலாம் ஒரு கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஸோ அத கிளாரிஃபை பண்றதுக்காக தான் நான் இதில நெறைய விதைகள் வாங்கியிருக்கேன். அண்ட் இதில ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விதைகள். இந்த பட்டர் நட் அப்படின்ற மாரி ஒரு வெஜிடபிள் இருக்கு. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர, அந்த விதைகள் நான் பெருசா எங்கேயும் பார்த்ததில்ல. அண்ட் இந்த வெப்சைட்ல அந்த விதைகள் இருக்கு. ஒரு சில ஸ்பெஷலான விதைகள் மட்டும் விலை அதிகமா இருக்கு. ஒரு ரூ. 35 அந்த மாதிரி. மத்த விதைகள்லாம் ஓரளவுக்கு கம்மி தான். ஸோ நம்ம இந்த விதைகளோட முளைப்பு திறன் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம விதைகள விதைச்சிடலாம். நான் ஆல்ரெடி இந்த மாரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்லலாம் என்னென்ன விதைகள் விதைக்க போறோம்னா, அதுக்கான நேமு, அப்புறம் என்ன டேட்டுன்றத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் எப்பவுமே ஜென்ரலா பண்ற ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம விதைகள பார்த்துடலாம். ஸோ விதைகளோட பேக்கேஜிங்ன்றது இந்த மாரி தான் இருக்கு. நான் இதில அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, மிளகாய் விதைகள் தான் நான் நெறைய வாங்கியிருக்கேன். பிகாஸ் இதில நெறைய மிளகாய் விதைகளுக்கான வெரைட்டீஸ் இருந்தது. அண்ட் இந்த ஷிப்பிங் பொறுத்தவரைக்கும் ஒரு சில அமௌண்ட்டுக்கு மேல வாங்குனா, ஐ திங்க் ஒரு 200 சம்திங் எனக்கு ஷூரா தெரியல. நான் அப்புறம் செக் பண்ணி சொல்றேன். அந்த அமௌண்ட்டுக்கு மேல வாங்குனா, இவன் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதில என்னென்ன விதைகள் இருக்குன்றதெல்லாம் நான் போக போக ஒண்ணு ஒண்ணா சொல்றேன் விதைக்கிறப்போ. இப்போ நம்ம விதைகள் விதைக்க ஆரம்பிச்சிடலாம். இங்க விதை தட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த விதைக்கழிவு பத்திலாம் நான் இப்போ எதுவும் சொல்ல போறது கிடையாது. பிகாஸ் இதெல்லாம் ஒரு தனி வீடியோவா இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் குடுக்குறேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில தான் நம்ம விதைக்க போறோம். இப்போ நம்ம விதைகள விதைச்சிடலாம். பேக்கிங்லாம் இந்த மாரி தான் இருக்கு. எனக்கு பேக்கிங் எதுவும் பெருசா குறையாலாம் தெரியல. பிகாஸ் அவங்க குடுக்குற ரேட்டுக்கு இதெல்லாம் ஓகே தான். கடுப்பான விஷயமே என்னன்னா, இந்த மாரி உள்ள ஒரு பாக்கெட் குடுத்துருக்கு. நான் கரெக்ட்டா ஒரு குழியில 2 விதைகள் போட்டிருக்கேன். இதுக்கான காரணம் இன்கேஸ் ஒரு விதை முளைக்கலனாலும் இன்னொரு விதை முளைக்கும். அப்போ ஒரு வேளை 2 விதையும் முளைச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னா, அது 2த்துல எது நல்லா பார்க்க திரட்சியா இருக்கோ, அத விட்டுட்டு இன்னொரு முளைச்ச அந்த விதை நாற்ற நம்ம கட் பண்ணிடணும். மாடி தோட்டம் பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன சிம்பிளான ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா, அந்த சிம்பிளான ட்ரிக்ஸ் தான் நமக்கு மிகப்பெரிய டைம் சேவிங்கா இருக்கும். அடுத்ததா கஸ்தூரி வெண்டை. இவங்க எப்படி பேக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதா நான் ஃபர்ஸ்ட்டே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா எல்லாத்துலேயும் குட்டி குட்டி பாக்கெட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. நான் விதையெல்லாம் ஃபுல்லா விதைச்சு முடிச்சுட்டு நான் வரேன். ஏன்னா அது ரொம்ப பெரிய டைம் ஆகும் இந்த ப்ராசஸ். இன்னும் இந்த ஒரு ட்ரே பாக்கி இருக்குது. இது முழுக்க முழுக்க மிளகாய்க்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட ட்ரே இது. நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான் நிறைய மிளகாய் விதைகள் வாங்கியிருக்கேன்னு. ஸோ என்னென்ன விதைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா மிளகாய்கள் சில சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சில விதைகள் வாங்கியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கேப்சிகம், குடமிளகாய் கிரீன். அடுத்து த்ரெட் சில்லின்னு ஒரு விஷயம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நீளமாக இருந்தது இந்த சில்லியை அந்த ஃபோட்டோ டிஸ்பிளே அவங்க பண்ணுற வெப்சைட்டில். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு வாங்கியிருக்கேன். அடுத்து சில்லி கொண்டலத்தம். ஐ திங்க் இது ஒரு கேரளா வெரைட்டின்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அடுத்து சில்லி அலப்பினோ. இதெல்லாம் நம்ம ஊர் வருமானு தெரில. எனக்கு அதே ஃபர்ஸ்ட்டாக டவுட்டாக இருக்குது. அடுத்து சில்லி ஹாட் பெப்பர். இப்போதைக்கு என்னோட கார்டனில் ஒரு எல்லோ கலரில் ஒரு ஒரு செடி வளர்ந்துட்டுருக்கு. ஐ திங்க் அது வேறு இது வேறு நான் நினைக்கிறேன். அடுத்து பஜ்ஜி மிளகாய். அடுத்தது ஒயிட் காந்தாரி. அண்ட் அடுத்து நார்மலான காந்தாரி. ஸோ இந்த விதைகள்லாம் நம்ம இப்போ விதைச்சிடலாம். மிளகாய் விதைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி ஒரு குழியிலும் 2 விதைகள் விதைச்சாகணும். ஏன்னா மிளகாய் விதைகள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முளைப்பு திறன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மிளகாய் பொறுத்த வரைக்கும் விதைகள்ன்றது கொஞ்சம் டிப்பிக்கலாக கஷ்டமானது தான். அதை வளர்த்து கொண்டு வரதுலாம். ஸோ ஃபார் த சேஃபர் ஜோன் ஒரு குழியிலையும் நீங்கள் 2 விதைகள் போடுறது நல்லது. ஆல்ரெடி சொன்னது தான். 2 விதையுமே முளைச்சாலும் அது எது பெஸ்ட்டாக இருக்கோ நம்ம அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் விதைகளே கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக நான் ஒரு குழியிலையும் 2 விதைகள் போடுறேன். நீங்கள் வேணால் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்கன்னா, என்ன விதைத்தட்டு இவ்வளோ சின்னதாக இருக்குது, இதில் எப்படி நாற்றுலாம் சூப்பராக முளைச்சி வரும்னு. இந்த விதைத்தட்டை பயன்படுத்துறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, நான் ப்ரிக் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவேன். இது என் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஓரளவுக்கு நாற்றுகள் வந்தோடனே அதை ஒரு பெரிய இடத்துக்கு மாற்றி நான் அதிலிருந்து வளர்த்து கொண்டு வருவேன். இதிலேயே ஒரு நாற்று மொத்தத்தையும் நான் வளர்க்க மாட்டேன் எப்போவுமே. ஸோ அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட விதைகள் எல்லாத்தையும் விதைச்சி முடிச்சாச்சு. ஒரு சில விதைகள் மட்டும் நான் விதைக்கல. பிகாஸ் அந்த விதைகள்லாம் சைஸில் பெருசாக இருக்கிறதுனால அதை நான் டைரெக்டாக தான் கொண்டு போய் க்ரோ பேக்கில் விதைக்க போகிறேன். அண்ட் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க.
என்னுடைய மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனா இந்த மிளகாய் விதைகள் தான். நான் இதுவரைக்கும் மிளகாய் விதைகள்ல இவ்வளோ விதைகள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்ல இதோட முளைப்பு திறன்கள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கரெக்டாக விதைகள் விதைச்சதுலேருந்து 7 நாள் கழிச்சிருக்க அப்டேட். நான் எதிர்பார்த்ததோட விதைகள்லாம் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. எஸ்பெஷலி மிளகாய் நாற்றுகள். இப்போ அடுத்ததா 10 நாள் கழிச்சிருக்க அப்டேட் பார்த்துடலாம். மிளகாய் நாற்றுகள் பெரும்பாலும் முளைப்பு திறன் வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும். பட் இதில் வந்து ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கு. இப்போ அடுத்தபடியாக 15 நாட்கள் கழிச்சிருக்க அப்டேட் பார்த்துடலாம். ஸோ நாற்றுக்கள்லாம் நல்லா திரட்சியாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இப்போ ப்ரிக்கிங் பண்ணுறதுக்கான டைமும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிக்கிங் ப்ராசஸை பார்த்துடலாம். ப்ரிக்கிங் ப்ராசஸ்ன்றது வளர்ந்த நாற்றுகளை வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் கப்பலாக மாற்றி வைக்கிறது. இதுக்கான ரீசன் வந்து அதோட வேர் வளர்ச்சி நல்லா திரட்சியாக வரணுன்றதுக்கு. ஒன்ஸ் வேறு நல்லா வளர்ந்தால் தான் நம்ம ஃபைனல் லொக்கேஷன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு திடமான செடிவே வளர்ந்து வரும். இதெல்லாம் ஒரு மெச்சூரான ப்ரிக்கிங் ஸ்டேஜ். அண்ட் இப்போ ஃபைனலாக டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அண்ட் இந்த சீட்ஸோட ரிசல்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ as you can see நாற்றுகள் ஒரு செடியாகவே நல்லா திரட்சியாகவே வளர்ந்து வந்திருக்கு. நீங்கள் இப்போ பார்க்குறது பட்டர்நட் ஸ்குவாஷ் அப்படின்ற செடி. அண்ட் இந்த செடி தான் இந்த செடியோட விதை தான் இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லி. எவ்வளோன்னா 35 ரூபாய். மற்றபடி மற்ற எல்லா விதைகளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ரிசல்ட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ராமிசிங்காகவே இருக்குது. அண்ட் இது வந்து கேரட் விதைகள். இதெல்லாம் நான் ரொம்ப டைரெக்டாகவே விதைச்சதுனால நான் பிகினிங்கில் அதை காட்டலை. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காயோட செடிகள். அண்ட் இது வந்து சைனீஸ் கேபேஜ். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா சிகப்பு முட்டைக்கோஸ் இருக்கும். அண்ட் ஃபாலோட் பை இன்னும் ஒரு சில கத்திரிக்காய் வகைகள். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா விதையுமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துருச்சு. மிளகாய் நாற்றுகள் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்ததுனால அதை வந்து அந்த வீடியோவில் கவர் பண்ணல. பட் அதோட முளைப்பு திறன் அதோட வளர்ச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. ஸோ இந்த அக்ரிகேட்டர்ன்ற வெப்சைட்டில் நம்ம விதைகள் வாங்கலாமல் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தாராளமாக வாங்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் விதைகளும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராமிசிங்காகவே இருக்குது. I think that's it for this video. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Let's stay connected to create a better environment and thank you by PK.